வெல்கம் பேக் டு மை சேனல். நான் அனீஷ். இன்றைக்கி வீடியோவில் நியூ லான்ச் ப்ராடக்ட்ஸில் ஒரு சில ப்ராடக்ட் நான் ரீசெண்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண ப்ராடக்ட் வந்து நைக்காவோட இந்த ஸ்ட்ரோப் க்ரீம். இது வந்து நைக்காவோட க்ளோ ஆல் டே ஸ்ட்ரோப் க்ரீம். ஸோ இதோட எம்ஆர்பி வந்துட்டு 575 rupees. இது வந்து 30 கிராம் ஆஃப் ப்ராடக்ட். ஆக்சுவலாக இதில் 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து கோல்டன் வேரியன்ட், இன்னொன்று வந்துட்டு இது வந்து ரோசி ரேடியன்ஸ் அப்படின்ற ஒரு வேரியன்ட். நான் வாங்கியிருந்தது வந்து ரோசி ரேடியன்ஸ் தான். ஏன்னா கோல்டு வந்து நான் மீடியம் டு ஃபேர் ஸ்கின் டோனுன்றனால மேபி டல்லான ஒரு லுக் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இந்த ரோசி ரேடியன்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா enriched with squalane, niacinamide, sodium hydrogenate அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நயாசினமேட் இருக்குது அப்படின்றனால மேபி ஹைட்ரேட்டிங் பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக இதுதான் இந்த ஸ்ட்ரோப் க்ரீம். பட் இது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. கண்டிப்பாக நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் 575 rupeesக்கு இது வந்து ஒர்த்தே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ நான் இதை வந்து என்னோடய பேக் ஹேண்டில் வந்துட்டு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒயிட் கலரில் டிண்டடாக இருக்கும். அண்ட் இது வந்து ரோசி ரேடியன்ஸுன்றனால லைட்டாக ரொம்ப லைட்டாக ஒரு பிங்க் டிண்டடாக தெரியும் இந்த ஒயிட் க்ரீமில். ஸோ நான் இப்போ லைட்டாக எடுத்திருக்கேன். இதை வந்து ஜஸ்ட் இங்கேயே நான் வந்து ரப் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல்லில் இருக்குது. அண்ட் நல்லாவே ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகும். கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நார்மலாக ஒரு மாய்ஸ்சரைசர் நம்ம அப்ளை பண்ணும்போது, க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே பாருங்கள், நான் அப்ளை பண்ணதில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட ஷிம்மரியாவோ இல்லை க்ளூவியாவோ டூவியாவோ எதுவுமே தெரியாது. ஏன்னா இதில் வந்து ஸ்ட்ரோப் க்ரீம் அப்படின்றதுக்கு வந்து எந்த ஒரு ஷிம்மர் பார்ட்டிகல்ஸோ விசிபிளாக இல்லைனா கூட ஒரு க்ளோவாவது கொடுக்கணும். பட் இதில் க்ளோவும் இல்லை, டூவி ஃபினிஷும் இல்லை, அண்ட் ஷிம்மரியாவும் இல்லை. அட்லீஸ்ட் அந்த ஒரு பிங்கிஷ் டிண்ட், ரோசி ரேடியன்ஸுன்னு அந்த ஷேட் நேம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிங்கிஷ் டிண்ட்டோ ஏதாவது இருந்திருந்தால் கூட ஓகேவாக இருந்திருக்கும். அதுவும் கிடையாது. அண்ட் இதோட பெரிய ட்ராபேக்காக நான் ஃபீல் பண்ணது வந்து எனக்கு ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது இது ஒரு மாதிரி நம்ம சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணும்போது ஒயிட் காஸ்ட் வரும்ல, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் நான் அப்ளை பண்ணும்போதே வந்து எனக்கு சம்டைம்ஸ் திரியாக வர்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. கன்சிஸ்டன்சி வந்து மாய்ஸ்சரைசர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதும் கூட சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒயிட் காஸ்டிங்காக இருக்குது இந்த ஸ்ட்ரோப் க்ரீம். ஸோ வந்து 575 rupeesக்கு இது இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு க்ளோவியாவோ இல்லை ஸ்ட்ரோப் க்ரீமாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இதில் எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ணது வந்து ரொம்ப ஹைப்டாக இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயுமே இன்ஃப்ளூயன்சர் ஷேர் பண்ணது வந்து மார்ஸ் காஸ்மெட்டிக்ஸோட இந்த கேன்சல் கன்சீலர் தான். நான் 2 ஷேட் வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நிறைய பேர் ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து வாங்கி எனக்கு ஆக்சுவலாக ஜென்ரலாகவே மார்ஸில் நான் இது வரைக்கும் வாங்கி ட்ரை பண்ண ப்ராடக்ட்டில் 100%, 95% எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் நான் 2 ஷேட் தைரியமாக வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். பட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேர்த்தே ஒரே வீடியோவில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதிலே வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து மார்ஸோட கேன்சல் கன்சீலர். இதோட ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி 249 rupees. அதாவது ஒரு சிங்கிள் கன்சீலர் வந்து 249 rupees. இதோட பேக்கேஜிங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி மேலே வந்து கிளாஸ் பாட்டில் தான் அண்ட் பிளாஸ்டிக் கேப். இது வந்து நல்லா வந்து ஒரு மேட் ஃபினிஷில். இதிலே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கன்சீலர் ஷேட்ஸ் எல்லாமே இல்லை ஃபவுண்டேஷன் ஷேட்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரில் இந்த மாதிரி கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் அது வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடும், நமக்கு அதனால ஷேட் நேம்ஸ் வந்து தெரியாது, மிஸ் ஆகிடும் அது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேடோட நம்பர் வித் நேம் வந்து இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து ஜஸ்ட் ஸ்டிக்கரில் இல்லாமல் பிரிண்டே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஷேட் நேம் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இந்த கன்சீலரில். அண்ட் எனக்கு வந்து பர்சனலாக அந்த பேக்கேஜிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப சூப்பர் குவாலிட்டி. 249க்கு நீங்கள் ஒரு கன்சீலர் வாங்கினீங்கன்னா இந்த அளவுக்கு குவாலிட்டியான பேக்கேஜிங்கில் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல. நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி 2 ஷேட் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்துட்டு 05 சாண்ட்ஸ்டோன், இன்னொன்று வந்துட்டு 07 கேரமல் சாம். ஆக்சுவலாக ஒன்று வந்து லைட் ஷேடடாக ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து கலர் கரெக்டிங்க்கோ இல்லை ரொம்ப டார்க்காக இருந்தால் கான்டோர் மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி
என்னால் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ரிவ்யூ சொல்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த 2 ஷேட் வந்துட்டு ஒன்று லைட்டராகவும் ஒன்று வந்துட்டு அதை விட டார்க்கராகவும் நான் சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக நான் வாங்கின டைமில் இதில் வந்து ஓவரால் 8 ஷேட்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து 5 and 7 வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட் டார்க்கஸ்ட் ஷேட் வந்து 8 தான். ஸோ 7 வந்துட்டு கொஞ்சம் அதை விட கம்மியான டார்க்கான ஷேட் இது. ஸோ இப்போ இது ரெண்டுமே என்னோடய பேக் ஹேண்டில் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறமா ஃபேஸில் ட்ரை பண்ணி நான் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 05 நான் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு மீடியம் டு ஃபேர் ஷேடு தான் இது. அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி வந்து சூப்பர் திக்காக இருக்கும். நான் வந்து அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். அண்ட் இதோட அப்ளிகேட்டர் இந்த வாண்ட் வந்து நல்லாவே பெருசாக இருக்கும். இதிலே உங்களுக்கு அதோட கன்சிஸ்டன்சி தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் என்னோடய ஃபிங்கர் வச்சு பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். அண்ட் கவரேஜ் வந்து சூப்பர் கவரேஜ். இப்போ நான் ஃபிங்கரில் வந்து பிளெண்ட் பண்ணும்போதே எந்த அளவுக்கு கவரேஜ் கொடுக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஹை அண்ட் கன்சீலர் எந்த அளவுக்கு கவரேஜ் கொடுக்குமோ அந்த அளவுக்கு கவரேஜும் கொடுக்குது. அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு 07 ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து டார்க்கர் ஷேட் தான். பட் கான்டோருக்குலாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு டார்க்கர் ஷேட் இல்லை. எனக்கு வந்து கலர் கரெக்டிங்க்கு வந்து இது ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும். ஸோ இதையும் அகைன் நான் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஸ்மூத்தாகவே பிளெண்ட் ஆகும். நீங்கள் பியூட்டி பிளெண்டர், ப்ரஷ் இல்லை இந்த மாதிரி ஃபிங்கர்ஸில் பிளெண்ட் பண்ணிங்கனாலே எந்த பேச்சஸும் இல்லாமல் நல்லாவே பிளெண்ட் ஆகுது. அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி திக்காக இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக பிளெண்ட் பண்ணி கொடுக்குது. கவரேஜும் நல்லா இருக்குது. ஜஸ்ட் ஃபார் 249 இது வரைக்கும் நான் அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் ட்ரை பண்ண கன்சீலரில் பெஸ்ட்டான கன்சீலர், இவ்வளோ கவரேஜ் அண்ட் சூப்பர் கன்சிஸ்டன்சியில் இருக்க கன்சீலர்னால் மார்ஸோட இந்த கேன்சல் கன்சீலர் தான். ஸோ இப்போ வந்து இந்த கன்சீலரை என்னோடய ஃபேஸில் ஹைலைட்டிங்காகவும் கலர் கரெக்ஷனுக்காகவும் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். அண்ட் இதை வந்து ப்ரஷ் அண்ட் பிளெண்டர் ரெண்டுலேயுமே வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணி எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 07 ஷேட் வந்துட்டு என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இதை வந்து நான் ஃபிங்கரில் வந்து பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். அண்ட் என்னோட ஒன் சைட் ஆஃப் ஃபேஸில் மட்டும் இதை நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கனால நான் நிறையா எடுக்கலை, லைட்டாக தான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு இங்கே வந்து டார்க் சர்க்கிளும் இருக்குது, ஒரு குட்டி மார்க்கும் இருக்குது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு கன்சீல் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நான் கம்மியாக தான் எடுத்தேன். அதுவே எவ்வளோ ப்ராடக்ட் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். கன்சிஸ்டன்சி எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதை ஜஸ்ட் என்னோடய ஃபிங்கர் வச்சு நான் லைட்டாக பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ கவரேஜ் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபுல் கவரேஜாக இருக்குன்னுட்டு. அண்ட் என்னோடய டார்க் சர்க்கிள் அண்ட் இங்கே இருந்த அந்த ஸ்கார் வந்து எந்த அளவுக்கு கவர் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் என்னோடய ஃபிங்கரில் பிளெண்ட் பண்ணும்போதே. ஸோ ஒரு ஹை எண்டில் 1000க்கு மேலே 2000 rupees 4000 rupees இருக்கக்கூடிய கன்சீலர் எந்த அளவுக்கான ஒரு கவரேஜ் கொடுக்குமோ, எவ்வளோ சூப்பராக பிளெண்ட் ஆகுமோ அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது இந்த மார்ஸோட கேன்சல் கன்சீலர். ஸோ உங்களுக்கு பியூட்டி பிளெண்டரோ ப்ரஷ்ஷோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சே டேரெக்டாக நான் பிளெண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ க்ளோஸ்அப்பில் கூட காட்டுறேன். என்னோடய டார்க் சர்க்கிள் இங்கே இருக்கிறதும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அப்படியே வந்து எவ்வளோ நீட்டாக கன்சீல் பண்ணியிருக்கு, எவ்வளோ சூப்பராக கவரேஜ் கொடுத்துருக்கு, அண்ட் எவ்வளோ அழகாக பிளெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். பேச்சஸ் கூட எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சைடு இப்போ நான் வந்துட்டு பியூட்டி பிளெண்டர் வச்சு சேம் ஷேடே வந்து நான் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபிங்கரை விட பியூட்டி பிளெண்டரில் இன்னும் நல்லா கவரேஜும் கொடுக்குது, நல்லா சூப்பராக பிளெண்டும் ஆகுது, ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. இன்னுமே நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுலாம் பிளெண்ட் பண்ணலை, ரொம்ப ஸ்மூத்தாக ஈஸியாக பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய டார்க் சர்க்கிள் வந்து கம்ப்ளீட்டாக கன்சீல் ஆகிடுச்சு. ஸோ இந்த கன்சீலர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இதிலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இன்னொரு ஷேடும் நான் வந்து ஹைலைட்டிங்க்கு பிளெண்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் இதோட ஷேட் வந்து எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அண்டர் ஐ ஹைலைட்டிங்க்கு வந்து இது எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் ஃபவுண்டேஷன் போட்டு இந்த ஷேட் ஹைலைட்டிங் பண்ணேன் அப்படின்னா பெருசாக ரொம்ப ஹைலைட்டடாக தெரியாது. ஜஸ்ட் எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் என்னோடய ஐலிட்ஸில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். பட் அதுவே வந்து இந்த ஐஸ்க்கும் இந்த ஐஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ அதனால தான் இதோட கவரேஜ் வந்து நல்ல ஃபுல் கவரேஜ் சூப்பராக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஹைலி ரெக்கமெண்டட் கன்சீலர்
ஜஸ்ட் ஃபார் 249 rupees. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பிளெண்ட் ஆகிருக்குன்னு. அண்ட் இது வந்து ரொம்ப பெருசாலாம் ஆக்சிடைஸ் ஆகலை. ஸோ நீங்கள் கரெக்டான ஷேட் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான கவரேஜ் இருக்கும், சூப்பரான ஃபினிஷ் இருக்கும். நான் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணியிருந்தது நைக்காவோட இந்த கன்சீலர். இதுவும் நியூ லான்ச்சாக இருக்கும்போது நான் வாங்கினேன், பட் லேட்டாக வந்து ரிவ்யூ பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து நைக்காவோட மேட் டு லாஸ்ட் ஃபுல் கவரேஜ் கன்சீலர், மேட் ஃபினிஷ், ஹைட்ரேட்டிங் ஃபார்முலா, க்ரீஸ் ப்ரூஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் வாங்கியிருந்த ஷேட் வந்துட்டு 05Y மீடியம். ஸோ இதோட எம்ஆர்பி வந்துட்டு 649 rupees. ஸோ இதான் இந்த நைக்காவோட மேட்டோ லாஸ்ட் லிக்விட் கன்சீலர். ஸோ ஐ திங்க் நைக்காவில் ஃபர்ஸ்ட் அவங்க லான்ச் பண்ணுற ஒரு லிக்விட் கன்சீலர் இது தான். பேக்கேஜிங்லாம் வந்து நீட்டாகவே இருக்குது. அண்ட் இது வந்து 649 rupees. அதுக்கு ஒர்த்தா இல்லையான்றதை இப்போ நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல லென்த்தியான வாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேடும் நான் இப்போ ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த மீடியம் ஷேட் 05Y. அண்ட் இதுவும் வந்து எனக்கு வந்து கலர் கரெக்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், மித்தபடி ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ண முடியாது. இதில் நான் 2 ஷேட் வாங்காமல் சிங்கிள் ஷேடு தான் வாங்கினேன். அதனால் என்னால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியும் என்னால் ட்ரை பண்ண முடியல. பட் இதோட கன்சிஸ்டன்சி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இப்போ ஃபிங்கரில் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஃபுல் கவரேஜாக இல்லை. ஸோ இது வந்து எவ்வளோ திக்காக இருக்குது அண்ட் இது வந்து எவ்வளோ லைட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லாவே லைட் வெயிட்டாக இருக்குது. பியூட்டி பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் மூவ் ஆகுற மாதிரி இருக்குது. அதாவது பிளெண்டரே எல்லாத்தையும் ப்ராடக்ட்டை எடுக்கிற மாதிரி இருக்குது. ஃபிங்கரில் பிளெண்ட் பண்ணாலுமே வந்துட்டு நல்லா பிளெண்ட் ஆகுது. பட் கவரேஜ் வந்து அந்த அளவுக்கு இல்லை, மீடியம் கவரேஜில் தான் இருக்குது. ஸோ இது ஃபுல் கவரேஜாக இல்லை, பட் நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குது. ஃபுல்லி மேட்டுன்னு சொல்ல முடியாது, செமி மேட் ஃபினிஷ் தான் இது கொடுக்குது. ஸோ இப்போ இவங்க சொல்லியிருக்க மாதிரி இது மேட் ஃபினிஷாக இருக்கா, ஹைட்ரேட்டிங்காக இருக்கா, க்ரீஸ் ப்ரூஃபாக இருக்கா அப்படின்றத இப்போ என்னோட ஃபேஸில் இந்த கன்சீலரை நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இது வந்துட்டு எனக்கு எக்ஸாக்டான ஷேடாக இருக்கனால ஜஸ்ட் நான் வந்து கொஞ்சம் என்னோட டிஸ்கலரேஷனுக்கு மட்டும் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த கன்சீலர் நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு க்யூட்டான மினி பஃப் கொடுப்பாங்க. இதில் வந்து நீங்கள் கன்சீலர் பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. இதுலையும் ட்ரை பண்ணி காட்டுறேன். நார்மல் ஒரு பியூட்டி பிளெண்டர்லையும் நான் இதை ட்ரை பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இப்போ தான் நான் இதை ஓப்பனே பண்ணுறேன். வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, பட் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணியே பார்க்கல. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பஃப் மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து கன்சீலரை எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணணும்னு எனக்கு தெரில. இப்போ ட்ரை பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து இந்த இடத்துல லைட்டாக டிஸ்கலரேஷன்ஸ் இருக்குது. அங்கே மட்டும் நான் இந்த ஷேடை அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபவுண்டேஷன் இல்லாமல் நான் இப்போ இதை ட்ரை பண்ணுறேன்றனால கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது. பட் ஃபவுண்டேஷனுக்கு மேலே போட்டேன்னா இந்த ஷேட் வந்து எனக்கு இவ்வளோ பிரைட்டாக கூட இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்க இந்த ஒரு பஃப் வச்சு நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக பின்னாடி இந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கலாம். எனக்கு வந்து இது பிளெண்ட் ஆகுற மாதிரி தெரியல, ஒரு மாதிரி பேட்ச் ஆகுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ரவுண்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பஃப் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லை கன்சீலர் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக அப்ளை பண்ண கன்சீலரையே வந்து எடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பியூட்டி பிளெண்டரில் இந்த சைட் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இதோட கவரேஜ் வந்து ஃபுல் கவரேஜ் கிடையாது, மீடியம் கவரேஜ் தான் சொல்லிட்டு. ஸோ நான் பிளெண்ட் பண்ணும்போது பாருங்கள் ப்ராடக்ட் வந்து எனக்கு பிளெண்டரில் தான் நிறையா போகிற மாதிரி இருக்குது. ஸோ டீசெண்டாக மீடியமாக என்னோடய டிஸ்கலரேஷனை ஹைட் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியும் நல்லா. நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு இல்லை ஒரு லைட் மேக்கப், ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப் யூஸ் பண்ணும்போது இது கண்டிப்பாக இந்த கன்சீலர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ப்ரஷில் வந்து இதை நான் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இந்த கவரேஜ் மேபி ப்ரஷில் திக்காக இருந்தால் அதனால தான் நான் ப்ரஷ் லைன் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கன்சீலர் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ப்ரஷ்லையும் வந்து நல்லா பிளெண்டாக இருக்குது. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட கவரேஜ் வந்து மீடியம் கவரேஜ் தான் கொடுக்குது. ப்ரஷில் எதுவும் ரொம்ப ஹை கவரேஜ்லாம் கொடுக்கல. பட் நீட்டாக வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கு. பட் எனக்கு வந்து இந்த பஃப் அண்ட் ப்ரஷ் பியூட்டி பிளெண்டர் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது பியூட்டி பிளெண்டரில் தான் நல்ல ஃபினிஷ் இதில் கிடைக்கிது. ஓவரால் இந்த நைக்காவோட கன்சீலரும் நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் யூஸுக்கோ இல்லை ஒரு ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப்புக்கோ உங்களோட செல்ஃப் மேக்கப்புக்கு வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் காமிச்ச இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ மட்டும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
இதில் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட் அப்படின்னா ஹைலி ரெக்கமெண்டட் வந்து மார்ஸோட கேன்சல் கன்சீலர். அது இல்லாமல் நீங்கள் ரெகுலர் யூஸுக்கு நைக்காவோட கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நைக்காவோட ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து தயவுசெய்து அவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். வேறு ஏதாவது அதை விட கம்மியான ப்ரைஸில் நிறைய ஸ்ட்ரோக் க்ரீம்ஸ் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ அதை நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.